வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம். நம்ம ஜீவா டுடே தொடர்ச்சியாக இந்த தமிழ் மக்கள், தமிழர்கள், நம்ம தமிழர்களுடைய கல்வி முறை, தமிழ்நாடு பாடத்திட்டம், மாநில உரிமைகள், குழந்தைகள் நலம், அடிப்படையில் குழந்தைகளுக்கு அறிவியல் மனப்பான்மையும் பகுத்தறிவு சிந்தனையும் ஊட்டணும் போன்ற பல்வேறு செய்திகளை தொடர்ச்சியா சொல்லிட்டோம். உண்மையிலே மனதுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நம்முடைய மரியாதைக்குரிய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள், அவங்க தொழில்துறை தானே, கல்வித்துறை இல்லையே, கல்வித்துறை ராஜ்மோகன் நினைக்கிறேன். ராஜ்மோகன் தான் கல்வித்துறை. அப்புறம் ஏன் இவங்க போய் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த வீடியோவை பார்க்கும்போது என்னங்க, தமிழ்நாடு இவ்வளவு நாடு நம்ம எவ்வளவு வளர்ந்துருக்கோம், எவ்வளவு ஒரு பெரிய படிப்பறிவு பகுத்தறிவு உள்ள மண்ணுன்னு சொல்றோம். ஒரு அமைச்சருக்கு ஒரு அரசு பள்ளியில போய் எப்படி பேசணும், குழந்தைகள்ட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு அரசு ஆசிரியர், மேடம் நீங்க அமைச்சர்னா அவங்க அரசு பணி மேடம், கவர்மெண்ட் ஸ்டாஃப், உங்களோட எந்த விதத்துலயும் அவங்க தாழ்ந்தவங்க கிடையாது. அப்படி நீங்க போயிட்டு நீங்க ஒரு கான்வர்சேஷன் நடத்துங்க. ஏன்னா நீங்களா சம்பளம் தரீங்க? அந்த அரசு பள்ளி ஆசிரியருக்கு நீங்க எதுவும் சம்பளம் தரீங்களா? அவங்கள பாடம் நடத்த விடாம போய் இப்படி டிஸ்டர்ப் பண்ணி உங்க விளம்பர முகத்துக்கு யார் அந்த கேமராமேனு? கேமராமேன் யாரு? எதுக்கு கேமராமேன் ஸ்கூலுக்குள்ள போறாரு? கவர்மெண்ட் ஸ்கூல்ல எங்க கட்டிட தொழிலாளி பிள்ளைகளும், துப்புரவு தொழிலாளி பிள்ளைகளும், ஏழை வீட்டு பிள்ளைகளும், கொத்தனார் வீட்டு பிள்ளைகளும், டாக்டர் யாரோ எங்க தமிழ் பிள்ளைங்க அரசு பள்ளியில என் பிள்ளை படிக்கணும்னு சொல்லி அனுப்பி வச்சிருந்தா அந்த பிள்ளைங்க நீங்க ஒரு போட்டோ எடுத்து நீங்க சீன் போறதுக்கு அந்த பிள்ளைகளை படகையாக்குவீங்களா? அந்த பிள்ளைகளுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சின்னு ஒண்ணு இல்லையா? அந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கை சுயமரியாதைன்னு ஒண்ணு இல்லையா? நாளைக்கு ஏதாவது பிள்ளைய கேட்டு அந்த கீர்த்தனா ஆண்டி வந்தப்ப உன்கிட்ட தானே கேட்டாங்க, உனக்கு பதில் சொல்ல தெரியலையேன்னு நாளைக்கு அந்த சின்ன பிள்ளைகள் 4 பேர் கேள்வி பண்ண என்ன பண்ணுவீங்க? சைக்காலஜிக்கலா அந்த பிள்ளை படிக்கிற பிள்ளைக்கு மனசு இதாகாதா? அந்த பொம்பளை பிள்ளைய போட்டு அந்த கேள்வி கேட்குறீங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமா மேடம்? உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமா? ஒரு பிரஸ் இதை ப்ராப்பரான கரெக்டா பாசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் போய் நல்ல கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாம ஒகாபுலரி கரெக்டா நீங்க பேசுங்க பாப்போம். எதுக்கு இந்த சீனு? உங்களுக்கு தான் ஒண்ணுமே தெரியாதே. உங்களுடைய தொழில் என்னது? இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறது. தமிழ்நாடுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு மற்ற மாநிலத்துக்கும் மற்ற நாடுகளுக்கும் காண்பிப்பது. கடந்த ஆட்சியில எவ்வளவு வந்துச்சு, அதை விட கூட வர வைக்கும்னு சொல்வது. இருந்தது எல்லாம் ஆந்திராவுக்கு அனுப்பியாச்சு. சந்திரபாபு நாயுடு சந்தோஷப்படுறாரு, 100 வந்தா 25 ஆந்திராவுக்கு தான் வருதுன்னு சந்தோஷப்பட்டு அறிக்கை விடுறாரு. கடந்த ஆட்சியில இப்படி விட்டாரா சந்திரபாபு நாயுடு? இவர் சந்தோஷப்படுறாரு, ஐ ஜாலி, இவங்க ஆட்சி இருந்தா நமக்கு ஜாலிடா அப்படின்னு. தமிழ்நாட்டுல இவங்க ஆட்சி வந்தா ஆந்திராக்காரன் சந்தோஷப்படுறான். இப்படியாக உங்க தொழில்துறையை வைத்துக்கொண்டு நம்ம மாநிலத்துக்கு வர வேண்டிய முதலீடுகளை எல்லாம் ஆந்திராக்காரனுக்கு அனுப்பிட்டு ஒவ்வொரு சிவகாசிலையும் அருப்புக்கோட்டையிலையும் உங்களுக்கு விருதுநகர்லயும் இருக்கு அரசு பள்ளியில போய் அந்த பிள்ளைகள்கிட்ட இங்கிலீஷ் பேச தெரியுமா? வாட் இஸ் யுவர் ஃபாதர்? வாட் இஸ் யுவர் ஃபாதர்? நீங்க தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறீங்க? அவங்க அப்பா கட்டிட தொழிலாளியா இருப்பாரு, சித்தாள் வேலை பார்ப்பாரு, கொத்தனாரா இருப்பாரு, செருப்பு தைக்கும் தொழிலாளியா இருப்பாரு, மண் சுமப்பாங்க, மூட்டை தூக்குவாங்க. அந்த குழந்தைங்க படிச்சு பெரிய அளவுக்கு வந்துதான் அரசு பள்ளியோட வேலை. அந்த அரசு பள்ளியோட வேலையை அரசு பள்ளி சிறப்பாவே தமிழ்நாட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய அறிஞர்கள், கல்விமான்கள், ஆங்கில புலமை வாய்ந்தவர்களா இந்த அரசு பள்ளியில, இந்த விருதுநகர்லயும், சிவகங்கையிலையும், காரியாப்பட்டியிலையும், திருச்சூர்லையும் படிச்ச அரசு பள்ளியில இருந்து இன்னைக்கு பெரிய பெரிய அமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க. பெரிய பெரிய வைஸ் சான்சலர், துணைவேந்தர்லாம் இந்த அரசு பள்ளியில படிச்சுதான் மேடம் வந்திருக்காங்க. இவ்வளவு ஏளனம் இலக்காரம் கூடாது அரசு பள்ளியில படிச்சவங்களை பார்த்து. இந்த குழந்தைக்கு இருக்க அறிவு, நுட்பம் உங்க மெட்ரிகுலேஷன், உங்க சிபிஎஸ்சி படிக்கிற பிள்ளைகளுக்கு கிடையாது. மண்ணு புழுதியோட சேர்ந்து சயின்ஸை படிக்குங்க அந்த பிள்ளைய. மனப்பாடம் பண்ணி படிக்காதுங்க. அதுக்கு எல்லாம் தெரியும், செய்முறை பிராக்டிக்கல் நாலேஜ் எல்லாம் தெரியும். அதனாலதான் பெரும்பாலும் சாதனையாளர்கள், விஞ்ஞானிகள் அரசு பள்ளியில படிச்சவனா வர்றான், மக்க பண்ணி படிக்கிறவன் வரல. அதனால அரசு பள்ளிகள்கிட்ட போய் உங்க அறிவை காமிக்கிறது, உங்க சீனை போடுறது, இங்கிலீஷ்ல பேசுறது. 9 வயசு 10 வயசு குழந்தைக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணுமா? கண்டிப்பா. விருதுநகர்லயும் சிவகாசிலையும் மாமா மச்சான் தெருவிழா அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்க குழந்தைக்கு அவ்வளவு ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணுமா? முதல்ல அதை நான் கேட்கிறேன். ஆங்கிலங்கிறது ஒரு மொழி தானே, அது போக அந்த பிள்ளை தெரிஞ்சுக்கும். 12th வரையும் கூட ஃப்ளூயன்சி தேவையில்லை மேடம். இந்த இங்கிலீஷ் ஃப்ளூயன்சியே இல்லாம எம்பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் இயர் போன எத்தனை டாக்டர்ஸ் வந்திருக்கான் தெரியுமா? இந்த அரசு பள்ளியில படித்த அனிதாக்கள் தான் டாக்டர் ஆயிருக்காங்க. நீட்டு கொண்டு உங்க பிஜேபி, நீங்க பிஜேபி தானே, முன்னாள் பிஜேபி, உங்க பிஜேபி நீட்டை திணிக்காம இருந்தா எத்தனையோ அனிதாக்கள் இந்த அரசு பள்ளியில இருந்தா உருவாக்கி இருப்பாங்க. உங்க நீட்டுனாலதான் வர முடியாம போச்சு. அதனால இந்த இங்கிலீஷ் நாலேஜோட போதும். இந்த புவர் இங்கிலீஷ் நாலேஜோடய நிறைய டாக்டர், இன்ஜினியர்ஸ் உருவாயிருக்கிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சு டாப் ஸ்காலர் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1 இயர் 2 இயருக்கு அப்புறம் இங்கிலீஷ் டெவலப் பண்ணியிருக்காங்க. அது வரையும் 5 பாடப்பிரிவுமே அவங்க தமிழ்ல தான் படிப்பாங்க.
தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல், அப்புறம் இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் எல்லாத்தையும் தமிழ்ல படிப்பாங்க. தமிழ்ல படிக்கிற குழந்தை இங்கிலீஷை ஈஸியா பிக்கப் பண்ணிக்கும். ஆனா இங்கிலீஷ்ல படிச்ச குழந்தைக்கு கடைசி வரையும் நுண்ணுயிரியல் என்னன்னு தெரியாது. ஆனா நுண்ணுயிரியல் படிச்ச பையனுக்கு மைக்ரோபாலஜி நல்லா தெரியும். புரியுதுங்களா? இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சவனுக்கு பயோகெமிஸ்ட்ரிக்கு தமிழ்ல என்னன்னு தெரியாது. தமிழ்ல படிச்சவனுக்கு உயிர் வேதியியலும் தெரியும், பயோகெமிஸ்ட்ரியும் தெரியும். தமிழ் மீடியம் படிச்சவன் ஈஸியா பிக்கப் பண்ணிடுவான். உங்களுக்கு எங்க அந்த அறிவு இருக்க போகுது? ஒரு பச்சை குழந்தை அதுகிட்ட போய் வாட் இஸ் யுவர் ஃபாதரா, சரி அது பதில் தெரியல, கணத்துல சொல்லி கொடுத்து அப்பா என்னமா வேலை பாக்குறாங்க, ஓகே அதுதான் இங்கிலீஷ்ல கேட்டேன், என்னடா சொல்லலாம், ஓகே அப்படின்னு உட்கார வச்சிருந்தா உங்க வயசு என்ன, அந்த குழந்தையோட வயசு என்ன? அது ஒரு கெத்து, அது ஒரு ஆளுமை. உங்க வயசு, நீங்க வகுக்கின்ற அமைச்சர் பதவிக்கு ஒரு பெருமை. அப்படியே நிக்க வச்சு, என்ன இங்கிலீஷ் பேச தெரியல, வாங்க நீங்க இங்கிலீஷ்ல கான்வர்சேஷன் பண்ணுங்க. அந்த அரசு பள்ளி ஆசிரியருக்கு நீங்க சொல்லி தரீங்களா? அப்ப நீங்க டீச்சர் வேலை பார்க்க வேண்டியதானே? அமைச்சர் பதவி அந்த அரசு பள்ளி ஆசிரியர் கொடுக்க வேண்டியதானே? ஒழுங்கா ரீல்ஸ் போடாம அமைச்சர் வேலையாவது பார்ப்பாங்க. அவங்க உங்களை மாதிரி ரீல்ஸ் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. யார் இந்த கேமராமேன்? இப்போ அந்த கேமராமேன் தான் உங்களை காட்டி கொடுத்துருக்கான். இன்னைக்கு தமிழ்நாடே பார்த்துருச்சு. குழந்தை ஆர்வலர்கள், குழந்தை நல செயற்பாட்டாளர்கள், ஜனநாயக சிந்தனையாளர்கள், கல்வியாளர்கள் எல்லோரும் இன்னைக்கு கீர்த்தனா பத்தி போகுது. ஐநா வரையும் போகுது. நான் எழுதி வச்சுக்கோங்க. குழந்தைகளை துன்புறுத்துதல், கல்வி கற்குமா சூழலை பாழ்படுத்துதல், கற்றல் சூழலை அவமானப்படுத்தலன்னா வழக்கு போடலாம் அவங்க மேல. ஐநா வரையும் போகலாம், நினைச்சா கொண்டு போகலாம். பிரின்ஸ் கஜேந்திர மாதிரி தோழர்கள் இருக்கிறாங்க. குழந்தைகளுடைய கல்வி உரிமை, கற்றல்னா என்ன, கோச்சிங்னா என்ன, டீச்சிங்னா என்ன. உங்களை மாதிரி ஆட்களுக்கு கோச்சிங் தான் தெரியும், டீச்சிங்னா என்னன்னு தெரியாது. கற்றல் என்பது என்ன, திணித்தலா, கற்பித்தல் என்பது என்ன, படிக்கிறது என்பது என்ன, இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு தெரியாதுல. இப்படி போயிட்டு இதுதான் நீங்க படிச்ச படிப்பா? பச்சை குழந்தைகிட்டையும், சின்ன குழந்தைகிட்டையும், எளிய குழந்தைகிட்டையும், ஏழை குழந்தைகிட்டையும், அரசு பள்ளியில படிக்கிற சாமானிய குழந்தைகிட்ட போய் இங்கிலீஷ் பேச தெரியலன்னு சொல்லி அந்த பிள்ளைய மனசாட்சிப்படி அந்த பிள்ளைய காம்ப்ளெக்ஸ் உண்டு பண்ணி அதை சொல்லி தந்த டீச்சரை அவமானப்படுத்தி, இல்ல ரெண்டு நடக்குது. அந்த டீச்சருக்கு அவமானம், அந்த டீச்சர் அந்த குழந்தைக்கு அவமானம், ரெண்டு பேருமே அவமானப்படுறாங்க. அந்த டீச்சர் அந்த குழந்தைய ஒன்னாலதான் எனக்கு அவமானம்னு சொல்லி அந்த குழந்தைய திட்டலாம். அந்த குழந்தைக்கு ஐயோ நம்ம இவ்வளவு பெரிய அவமானம் ஆயிட்டோமே, எல்லா பசங்களும் சிரிச்சிட்டாங்களே, அந்த குழந்தை அவமானப்படலாம். நாளைக்கு நீங்க வீடியோ சும்மா இல்லாம இந்த வீடியோ எடுத்து போட்டு நாளைக்கு தெரு பிள்ளைங்க சொந்தக்காரங்களாம் பார்த்து என்ன நம்ம பிள்ளைய மினிஸ்டர் இப்படி கேட்டுச்சாமன்னு கேட்கலாம். அந்த குழந்தை போட்டோவை எடுக்க உங்களுக்கு யாருக்கு உரிமை கொடுத்தது? இன்னொருத்தவங்க பெத்த பிள்ளைய அவங்க மூஞ்சியை காமிக்க, உங்க மூஞ்சியை காமிங்க. அந்த குழந்தை மூஞ்சி எப்படி மேடம் நீங்க காமிக்கலாம்? என்ன தமிழ்நாடு இப்படி எல்லாம் இருந்ததே கிடையாது. கல்வித்துறை அமைச்சரா எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டுல. காங்கிரஸ் காலத்துல இருந்து திமுக, அதிமுகன்னு இவ்வளவு கேவலமா ஸ்கூல்ல போய் கலைஞர், ஜெயலலிதா அவர்கள் காலத்துல இப்படி எங்கேயாவது கேவலம் நடந்திருக்கா? முதலமைச்சர் விஜய் அவர்களே, கீர்த்தனா அவர்கள் மீது தயவு செய்து நடவடிக்கை எடுங்க. குறைந்தபட்சம் அந்த ரீல்ஸ் போடுறாங்களே, ரீல்ஸ்லயே மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அந்த குழந்தைகிட்ட மன்னிப்பு கேளுங்க. அந்த குழந்தையோட பெற்றோர்கிட்ட, அந்த குழந்தைய நாம கேட்டிருக்க கூடாது, அந்த குழந்தைய மோட்டிவேட் பண்ணிருக்கணும். நான் ஆர்வ கோளாறுல அப்படி பண்ணிட்டேன், ரீல்ஸ் எடுக்கிற மோகத்துல, எனக்கு ரீல்ஸ் லைக்ஸ் வேணுங்கிற மோகத்துல அந்த குழந்தைய நான் தப்பா நடத்திட்டேன், அந்த குழந்தைய மனதை நான் துன்புறுத்திட்டேன்னு மன்னிப்பு கொடுங்க. ஒன்னும் குறைஞ்சு போக மாட்டீங்க. அந்த குழந்தை சரி, அரசு பள்ளியில போய் குழந்தைகளை எப்படி அவமானப்படுத்துறீங்க? அப்புறம் ஃபர்ஸ்ட் பெஞ்சிலேயே ஓரளவு இல்ல, லாஸ்ட் பெஞ்சுனா ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. ஏன் லாஸ்ட் பெஞ்சுனா கேவலமா? இதெல்லாம் ஒரு மினிஸ்டர் பேசுற பேச்சா? குழந்தைங்க மத்தியில அப்ப ஃபர்ஸ்ட் பெஞ்சு தான் படிக்கும், லாஸ்ட் பெஞ்சு படிக்காது. அப்ப நீங்க இதை கேட்டா லாஸ்ட் பெஞ்சில் இருக்கவன் படிக்க மாட்டேன்னு தான் நினைப்பான். சில நேரத்துல ஹைட்டா இருக்க பிள்ளைகள பின்னாடி உட்காரப்பாங்க. அப்ப அதெல்லாம் படிக்காதுங்களா? அப்ப நீங்களே லாஸ்ட் பெஞ்சு படிக்காதுன்னா என்ன அர்த்தம்? நீங்க என்ன பண்ண படிச்சீங்க? இங்கிலீஷும் தெரியல உங்களுக்கு, தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தியும் தெரியல, ரீல்ஸ் போறது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன ஜாப், என்ன டிகிரின்னு எனக்குலாம் தெரியல. இப்ப என்ன ஸ்கூல் கிளாஸ்னா என்னன்னு தெரியல. ஸ்கூல்னா என்ன, கிளாஸ்னா என்ன, கவர்மெண்ட் ஸ்கூல்னா என்ன, பிரைவேட் எய்டு ஸ்கூல்னா என்ன, சிபிஎஸ்சி என்ன, எதுவுமே உங்களுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா அப்படி ட்ரீட் பண்ணிருக்க மாட்டீங்க. தில்ல இருந்தா ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல்ல போய் ஆய்வு செய்யுங்களேன். ஐ எம் மினிஸ்டர், நான் வரேன் அப்படின்ட்டு போய் அந்த இதுல நீங்க ஆய்வு செய்வீங்களேன். பணம் லட்சக்கணக்கில் கொட்டி பிள்ளைங்க படிக்குதுல, அங்க போங்க. அந்த பிள்ளைங்க டீச்சரே மதிக்காது. இப்படி திருப்பி கேட்கும், ஹாய் மேம், சிசிடிவி வாட்சிங் யூ, ஒழுங்கா ஓடி போயிருந்துருங்க. சீரியஸா அங்க போய் ஒரு 8th 9th படிக்கிற நல்லா பணக்கார விட்டு பிள்ளைய பார்த்து கேளுங்க பார்ப்போம். நல்லா அப்படி உட்காந்துருக்குங்க. இங்கிலீஷ் தெரியுமா, தமிழ் தெரியுமான்னு கேளுங்க. நீங்க உண்மையிலே நல்ல கல்வியின் மீது அப்படி ஒரு வேட்கை, ஆர்வம், பிள்ளைங்க மீது ஒரு உண்மையிலே உங்களுக்கு ஒரு காதல் இருந்தா இந்த குழந்தைகள் மீது நீங்க என்ன நடத்திருக்கணும்? சில ஸ்கூல்ஸ் மனித உரிமை மீறலா தமிழ்ல பேசினா ஃபைன்னு போடுறாங்க. அந்த மாதிரியான தனியார் பள்ளிகள்கிட்ட போய் தமிழில் பேச சொல்லி என்கரேஜ் பண்ணியிருக்கணும். நம்ம தாய்மொழி தமிழ்ல பேசுவது அவமானம் அல்ல, தமிழில் பேசினா தண்டனை என்பது நம்ம தாய்மொழியை அவமதிக்கின்ற விஷயம், தமிழில் பேசு அப்படி சொல்லியிருக்கணும்.
உங்களுக்கு தமிழ்னாலே பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நீங்க ஆந்திராக்கு அனுப்பிட்டீங்க. ஏன் தமிழ் மீது இவ்வளவு கோபம்? அரசு பள்ளியில குழந்தைய போய் ஏன் இங்கிலீஷ் பேச சொல்லி குணப்படுத்துறீங்க? அந்த குழந்தை தேவையான கற்றலை படிக்கும், இங்கிலீஷ் தேவைப்பட்டா பிரெஞ்சு கூட படிக்கும். நீங்க போய் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ராஜ்மோகன் கல்வி அமைச்சர் என்ன பண்றாருன்னு தெரியல. சார், மரியாதைக்குரிய ராஜ்மோகன் சார், உங்க டிபார்ட்மெண்ட் கல்வித்துறையில போய் இவங்க யாரு சார் விளையாண்டுட்டு இருக்காங்க? இன்னொரு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவரு என்ன விளையாடுறாருன்னு நமக்கு தெரியல. அவரை விடுங்க. நான் உங்களை தான் மதிச்சு பேசுறேன். நான் ராஜ்மோகன் சார்ட்டே கேட்கிறேன். நம்ம கல்வித்துறை அமைச்சர், நான் உங்கள்கிட்டே கேட்கறேன். உயர்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட போல, அது ஏற்கனவே கேஸ் இருக்கு, நான் போக விரும்பல, அது தனி சப்ஜெக்ட். நான் உங்கள்கிட்டே கேட்கறேன் சார், என்ன சார் உங்க டிபார்ட்மெண்ட் உங்க ஸ்கூலுக்கு நீங்க என்ன உங்களுக்கு சப்ஸ்டியூட் ஆகுங்க? தொழில்துறை அமைச்சர் நீங்க போய் மேடம் நீங்க போய் ஆய்வு செய்யுங்க, அங்க பாத்ரூம் கரெக்டா இருக்கா, சுத்தமா இருக்கா, ஒழுங்கா கூட்டுறாங்களா, பெருக்குறாங்களா, குழந்தைங்க இங்கிலீஷ் பேசுறாங்களா, போய் ஆய்வு செய்யுங்கன்னு சொல்லிருக்கீங்களா? சட்டத்துல அப்படி எதுவும் இருக்கா? இதையெல்லாம் ஆய்வு செய்ய கல்வித்துறை அதிகாரிகள்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வருவாங்க, செக் பண்ணுவாங்க, பேச சொல்லுவாங்க. ஆனா டீச்சரை அவமானப்படுத்த மாட்டாங்க. டீச்சர் முன்னாடி குழந்தைகளை அவமானப்படுத்த மாட்டாங்க. ஆனா கிளாஸ் டீச்சர்ஸ் திட்டுவாங்க. அவங்க முன்னாடி பதில் தெரியல, நோ டோன்ட் ஸ்கூல் சொல்லுவோம், சொல்லட்டும் அப்படிமா. ஸ்கூல் படிச்சது இல்லையா? யாரும் கீர்த்தனா மேடம்லாம் ஸ்கூலே படிச்சது இல்லையா? ஸ்கூல் காலேஜ் எப்படி பிஹேவியர் இருக்கும், டீச்சர்ஸ் எப்படி இருப்பாங்க, அந்தந்த வயசுக்குன்னு உள்ள மெச்சூரிட்டி பக்குவம் என்ன, எதுவுமே இல்லையா? இப்ப அந்த குழந்தைகிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும் மேடம். அந்த பச்சை குழந்தைகிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும். அதை அவமானப்படுத்திருக்கீங்க, அவங்க பெத்தவங்களை அவமானப்படுத்திருக்கீங்க. ஏழை விட்டு பிள்ளைன்னு தானே அவமானப்படுத்துறீங்க, கேட்க நாதியில தானே அவமானப்படுத்துறீங்க. பணக்கார விட்டு பிள்ளை, மந்திரி விட்டு பிள்ளைய பண்ணுவீங்களா? கலெக்டர் விட்டு பிள்ளை படிக்குதே, சிபிஎஸ்இ ஸ்கூல், இன்டர்நேஷனல் ஸ்கூல், அங்க போய் இப்படி செக் பண்ணுவீங்களா? செக் பண்ணி அந்த பிள்ளைக்கு பதில் தெரியலன்னு அப்படி ரீல்ஸ் எடுத்து போடுவீங்களா? என் வீட்டு பிள்ளை பாருங்க, நான் கேள்வி கேட்டேன் இந்த ஸ்கூல்ல தெரியலன்னு, அவங்க அப்பாட்ட உடனே போன் வந்துடும், ஹூ இஸ் திஸ் லேடி, எப்படி நீங்க உள்ள ஸ்கூலுக்குள்ள விட்டீங்கன்னு மேனேஜ்மெண்ட்ல இருந்து கேள்வி வந்துடும். ஏழை விட்டு பிள்ளைனா அந்த மூஞ்சியை எடுத்து போட்டு அசிங்கப்படுத்தலாம். ஒரு அரசு பள்ளி ஆசிரியரை மூஞ்சியை காமிச்சு அவமானப்படுத்தலாம். அந்த ஆசிரியரை அவமானப்படுத்தக்கூடிய உரிமை உங்களுக்கு என்ன இருக்கு? அவங்க கணவர் உங்க மேல கேஸ் போட்டா அந்த ஆசிரியருடைய மகன்கள் உங்க மேல கேஸ் ஏன் போடக்கூடாது? ஒரு அரசாங்க ஊழியர், அவங்க சாதாரண ஆளு கிடையாது. நீங்களும் அவங்களும் ஒண்ணுதான். நீங்க அமைச்சர், அவங்க அரசு ஊழியர். தினமும் குழந்தைகளுக்கு பயனுள்ள வகையில் போதிக்கின்ற கற்றல் வேலையை செய்கின்றவங்க, மாதா பிதா குரு தெய்வம். உங்களை மாதிரி ரீல்ஸ் எடுத்து போடுறவங்க கிடையாது மேடம். ரியலா குழந்தைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. லைக்ஸ்க்காக ஷேருக்காண்டி வேலை பார்க்கறது கிடையாது. அவங்க எத்தனை அரசு பள்ளி ஆசிரியர், எத்தனை இன்ஜினியர்ஸ, டாக்டர்ஸ, அமெரிக்கால போய் ஃபாரின்ல போய் வேலை பார்க்குற எத்தனை பேரை உருவாக்குனது இந்த அரசு பள்ளி ஆசிரியர் தான் மேடம். அப்படியே அவ்வளவு கேவலமா கான்வர்சேஷன் பண்ணுங்க. உங்க முன்னாடி கான்வர்சேஷன் பண்ணணும் அந்த டீச்சருக்கு என்ன தலையெழுத்தா? உங்க முன்னாடி கான்வர்சேஷன் பண்ணணும்னு அவங்க அரசாங்கத்துல பணம் வாங்குறாங்க, குழந்தைங்களுக்கு தேவைப்பட்டா பேரண்ட்ஸ்க்கு பதில் சொல்லிட்டு போறாங்க. நீங்க யாரு? ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டா, லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டா, இங்கிலீஷ்ல பேசணுமா? நான் சவால் விடுறேன். இதே மாதிரி சிபிஎஸ்இ ஸ்கூல்ல கீர்த்தனா ஆய்வு செய்யணும். சிபிஎஸ்இ ஸ்கூல்ல, இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல பெரிய பெரிய நடிகர்கள், அமைச்சர்கள், அரசியல்வாதி பிள்ளைய படிக்குதுல, அந்த ஸ்கூல்ல போய் வீடியோ எடுத்து இந்த மினிஸ்டர் பிள்ளை மக்கு, இந்த எம்எல்ஏ பையன் மக்கு, இந்த அதிகாரி பையன் மக்கு, நான் கேள்வி கேட்டேன் பதில் சொல்ல முடியலன்னு நீங்க ஒரு ரீல்ஸ் போடுங்க பார்ப்போம். தில் இருந்தா இதே கேமராமேன் இப்ப உங்களை காட்டி கொடுத்து ஊர் உலகமே உங்களை பத்தி யாருன்னு நீங்க அவங்களை அம்பலப்படுத்திருக்காருல ஒரு கேமராமேன், நீங்க கூட்டிட்டு போனீங்களா ஒரு கேமராமேன், அந்த கேமராமேனோட நீங்க போய் இதை போட்டு நீங்க வீடியோ போடுங்க. நான் உண்மையிலேயே உங்களை சமத்துவமா விரும்புறேன். அப்பா, கல்வியில் இவங்க உண்மையிலே கெத்து தான், அப்படி கேம்பஸை மிரட்டிடுறாங்க. தனியார்கள்ட்ட கேட்க ஒண்ணும் இல்ல, பிரைவேட் ஸ்கூலை பார்த்தா பம்புறது, அரசு பள்ளியில ஏழை எளிய குழந்தைகள்கிட்ட கெத்த காமிக்கிறது. மேடம், ஏழை குழந்தைங்க கேட்க நாதி இல்லைன்னு நினைக்காதீங்க. ஜீவா டுடே இருக்கு. ஜீவா டுடே மாதிரி எத்தனையோ ஜனநாயக சக்திகள் இருக்கிறோம், எத்தனையோ இடதுசாரி சிந்தனையாளர்கள் இருக்கிறாங்க, பெரியாரிஸ்டுகள் இருக்காங்க, கல்வியாளர்கள் இருக்கிறாங்க, பிரின்ஸ் கஜேந்திரபாபு போன்ற தோழர்கள், தேவநேயன் போன்ற பல்வேறு கல்வி சிந்தனையாளர்கள் இருக்கும். அப்படி ஏழை குழந்தைகளை நீங்க அவமானப்படுத்துறதை பார்த்து நாங்கள் வேடி பார்க்க முடியாது. ரெண்டு விஷயம். சிபிஎஸ்இ ஸ்கூல்ல போய் இதே மாதிரி நீங்க அட்ராசிட்டியா பேசணும். இன்னொன்னு மன்னிப்பு வீடியோ போடணும். அதே கேமராமேன் இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா அந்த கேமராமேனுடைய நீங்க போகணும். இதுதான் ஜீவா டுடேனுடைய கோரிக்கை. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆதரவு. நன்றி.